தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இனிமேல் புலிக்கொடி மட்டும்தான் பறக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சி கொடிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், புதிய தமிழகம், தமிழக காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள், அதுபோக சாதி கட்சிகள் என கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், கிளைகள் தோறும் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வருகிற 2026 சட்டசபை தேர்தல் சாவு மணி அடிக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போக போகின்றன. தமிழக மக்கள் முன்பு இருந்த மாதிரி கிடையாது. தற்பொழுது அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. உண்மையையும் பொய்மையையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நன்மையையும் தீமையையும் அறிந்து கொண்டார்கள். மக்களுக்கு உண்மையாக சேவை செய்கிற தலைவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே இனிமேல் மக்களை ஏமாற்றி தெரிகின்ற இந்த அரசியல் தலைவர்களுடைய பப்பு வேகாது என்றுதான் சொல்ல வேண்டும். வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த கட்சி கொடிகள் எல்லாம் இறங்கப் போகின்றன. உதாரணத்துக்கு தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரம் பல கட்சி கொடிகள் பறந்தன. தற்பொழுது அந்த கிராமத்தில் அனைத்து கொடிகளும் இறக்கப்பட்டுள்ளன. ஒரே ஒரு கொடி மட்டும்தான் பறக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி கொடி மட்டும்தான். அதில் சரவணன் என்ற நாம் தமிழர் கட்சி தொண்டர் அவர்களுடைய முயற்சியின் பேரில் அனைத்து இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கிராமத்தில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும், அந்த கட்சியின் கொடி மட்டும்தான் பறக்கிறது. விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை தான் ஏற்பட போகுது. இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சி தலைவர்களின் கொடியும் பறக்காது. இனிமேல் ஒரே ஒரு கொடி தான் பறக்கும். அது புலிக்கொடி மட்டும்தான் பறக்கும். அது நாம் தமிழர் கட்சி கொடி மட்டும்தான் பறக்கும்.